முக்கால் நம்பர் வணக்கம். நான் முதல்ல சாஜன் பேசுகிறேன். இது எக்ஸல் நெட் B6. இது என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, வண்டி ரன்னிங் டப்புன்னு பீஸ் அடிச்சிருச்சு. அவங்க வண்டிக்காருக்கு தெரியல, மார்க்குலேட் எதுவுமே எரியல, எல்லாமே போச்சு, மோட்டர் கிட்ட ஓடலை. அப்புறம் நம்மகிட்ட வந்தாங்க. ஏற்கனவே ஒர்க் ஷாப்பில் நைட் ஆகி போச்சு. அப்போ நம்ம தெரிஞ்ச ஒர்க் ஷாப்பில் நிப்பாட்டிட்டு காலையில் போய் டோ பண்ணி எடுத்துகிட்டு வந்து 1 மணி நேரம் செக்கும்போது பேட்டரி கிட்ட எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. சரி, பீஸு எப்படி இருக்குன்னு பார்த்து முதல்ல எடுத்து பீஸ் நம்ம செக் பண்ணோம். பீஸ் நல்லா இருந்துச்சு. இங்கே இந்த பீஸும் பார்த்தா இந்த பீஸை பார்த்தா அந்த பீஸ் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் உள்ளே அடியாகிடுச்சு. இப்போ வேறு பீஸை போட்டோம். அதே மாதிரி இந்த பீஸ் எது அடியாக இருக்குன்னு செக் பண்ணால் இது நல்லா இருக்குது. ஆனால் இந்த மெயின் பீஸ் தான் அடி. ஏன் இந்த மெயின் பீஸ் எல்லாம் ஒவ்வொரு லைன்லாம் பம்பு தட்டி இது இதாக இருக்குமோ நம்ம செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, இந்த மெயின் பீஸ் போகிற காரணம் இந்த இதுதான். எப்போ இது அடியாகனா இந்த இதில் வர பீஸ் தான் அடியாகணும். ஆனால் இது அடியாகாமல் டேரக்டாக இந்த பீஸ் அடியாகிடுச்சு. ஏன் அடியாகிடுச்சுன்னா, இங்கே வரேன், இது வெளியில் வருதா, இந்த வெளியில் வருதா, இது கலண்டு இந்த பாடியிலே டச் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், இதை வரும் பாருங்கள், மெயின் வருதா, இங்கே இருங்க, கையில் வைக்கிறேன்னா அதே மாதிரி இங்கிட்ட வைக்கிற மாதிரி தெரியுதா, எங்கே வச்சு அந்த வயரில் நல்லா. இந்த எக்ஸல் கண்டனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் அடிச்சிருச்சு. ஆனால் இதே இது நீங்கள் யமகா, பெசினோ, இந்த ஹோண்டா, ஆக்ட் இந்த இதெல்லாம் நீங்கள் வந்து இண்டிகேட்டர் பார்த்துப்படணும். ஒரு விழிப்புணர்வு தான். நீங்கள் அந்த வயர் செட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாகவே அடியாயிரும், பெரிய ப்ராப்ளம் வந்துடும். அதனால் வந்து இதெல்லாம் மாட்டும் போது சுற்றி டேப் அடிச்சிருங்க. சுற்றி டேப் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏன்னா கலந்துக்கிண்டு வரும்போது இந்த பாட்டில் வச்சாகும்போது பீஸ் அடிச்சிடும். அதனால் சுற்றி டேப் அடிச்சிருங்க. ஒரு விழிப்புணர்வு அதுக்காண்டி நான் போடுறேன். நன்றி, வணக்கம்.